பம்பர் கார்ஸ் நம்ம நார்மலாக மால் மாதிரியான இடங்களில் வீடியோ கேம்ஸ் விளையாடுற இடங்களில் இந்த மாதிரியான கார்ஸை பார்த்துருப்போம். அதில் நம்மளும் விளாண்டுருப்போம். இது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதனுடைய தரையை இந்த மாதிரி ஒரு ஸ்டீலால் தான் மேட் பண்ணியிருப்பாங்க. அதில் நடுவில் கோடு இருக்கிறத நீங்கள் பார்க்க முடியும். ப்ளஸ் அண்ட் மைனஸை மாற்றி கொடுத்துருப்பாங்க இந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவ்ஸாக. இதில் அந்த ப்ளஸ் அண்ட் மைனஸ் மூலமாக கரண்ட்டை வேரி பண்ணுறது மூலமாக உங்கள் காரோட ஸ்பீடை அவங்களால வேரி பண்ண முடியும். அண்டு உங்கள் காரில் பார்த்தீங்க அப்படின்னா இதில் கீழே சில பார்ட்ஸ் எல்லாம் இருக்கும். ஒரு உதாரணத்துக்கு இதை நீங்கள் கருப்பாம்பூச்சி மாதிரி தலையில் கவுத்தி போட்டு பார்க்குறீங்கன்னு வச்சுக்குவோம். அதில் அடியில் சில பார்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு டீட்டெயில்டாக தெரிய ஆரம்பிக்கும். அதில் ஃபஸ்ட் இருக்கிறது ஒரு பெரிய சைஸ் டிசி மோட்ரு ஒன்று கொடுத்துருப்பாங்க. அண்ட் அதே மாதிரி இந்த 2 பால்ஸ் கொடுத்துருப்பாங்க. அது 2 பக்கமே இருக்கும், கரெக்டாக ப்ளஸ் அண்ட் மைனஸில் டச் ஆகிற மாதிரி. அப்புறம் ஒரு ரெசிஸ்டன்ஸ் சர்க்கியூட் இருக்கும். வெளியில் இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் வச்சுருப்பாங்க. இந்த பாக்ஸ் மூலமாக தான் ஸ்பீடை வேரி பண்ணுவாங்க. 36 வோல்ட்லேருந்து 50 வோல்ட் வரைக்கும் அந்த ஸ்டீலில் கொடுக்கக்கூடிய கரண்ட்டை வேரி பண்ணுறது மூலமாக 5 ஸ்பீடில் இதை ரைட் பண்ண முடியும். இதில் உள்ளுக்குள்ளே ஒரு பெடல் கொடுத்துருப்பாங்க இந்த காரில். அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணும்போது இந்த பால் போய் தரையில் படுறதுனால உங்கள் கார் இந்த மாதிரி ஃபங்க்ஷன் ஆகி மூவ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ ரொம்ப சிம்பிளான ஒர்க்கிங் பிரின்சிபலோட இந்த பம்பர் கார் ஃபங்க்ஷன் ஆகுது. இந்த வீடியோ பதிவு மூலமாக இந்த கார் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுங்கிறத நீங்கள் கிளியர் கட்டாக தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு LSC தட்டி விட்டு போங்க. மேலும் இது மாதிரி ஆட்டோமோட்டிவ் கண்டென்ட்ஸுக்கு எங்களை ஃபாலோ பண்ணிக்கோங்க.